ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்காலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரியை தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னா, கொட்டாரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்து உள்ளே வரணும். உள்ளே வரும்போது ஒரு ரயில்வே கேட்டு வரும். ரயில்வே கேட்டு தாண்டி தான் இந்த நர்சரி இருக்குது. இந்த நர்சரி குமரன் நர்சரி கார்டன் தான் இது. இந்த நர்சரி கார்டன் வந்து கன்னியாகுமரியிலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2 இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கே கன்னியாகுமரியில் இருக்க குமரன் நர்சரி கார்டனுக்கு போயிருந்தப்போ அங்கே சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னொரு நர்சரி கார்டன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சோம், வர முடியல. ஸோ இன்றைக்கி தான் விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. க்ரோ பேக்காக இருக்கட்டும், சீடாக இருக்கட்டும், அப்புறமா வந்து இன்டோர் பாட்டு, அவுட்டோர் பாட்டு, க்ரோ பேகு, கோகோ பீட்டு, ரோஸ் மிக்சர், உரங்கள், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே ஆல் இன் ஆல் கார்டனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. நம்ம வந்து கார்டன் செட்டப் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து இவங்கக்கிட்ட வந்து இன்டோர் பிளான்ட்ஸு, அப்புறம் ஆர்கிட் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பழமர செடிகள், அடுத்தது பூச்செடிகள், ரோஸு, பிச்சி, மல்லிகை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்குது. நிறைய இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கோம். இது வந்து நம்ம ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து கிரவுண்ட் ஆர்கிட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு கிளியராக டீட்டெயிலாக தெரில அது நேமு. பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் நம்ம வந்து இப்படி பார்க்குற வியூ லுக்கை விடவும், நம்ம வந்து கலர் கலராக பாட் இருக்குதுல்ல, இன்டோர் பாட்ஸு, அந்த மாதிரி கலர் கலராக பாட்டில் இந்த பிளான்ட்டை வச்சுட்டு மேலாப்பில் வந்து இந்த கூழாங்கற்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தொட்டிக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் இப்போ தனியாக பேக்கிங்காக விற்கிறாங்க. நிறைய நர்சரிலையுமே இருக்குது, இங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மேலாப்பில் போட்டு அப்படி பக்காவாக செட் பண்ணி வைக்கும்போது அதோட லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் வந்து வெள்ளை, பச்சை, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் வேரியேஷனோட தெரியுது. அந்த மாதிரி வைக்கும்போது தான் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க வந்து அந்த நர்சரி கார்டனும் பார்த்துருப்பீங்க. அப்புறமா வந்து இது வேரியேட்டட் கொய்யா, பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 காய் இருக்குது. அப்புறமா இதெல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிணற சுற்றி செடி வச்சுருக்க மாதிரி. அப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் தான், நிறைய இருக்குது. இது கேக்டஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்தளவு ரொம்ப தண்ணி வேண்டாம், அதெல்லாம் அதுக்கு ஏற்றவாறு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னும் உள்ளும் நிறைய இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாம். நாட்டு வெரைட்டி ரோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எவ்வளோ பிளான்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பிச்சி, மல்லிகை, முல்லை, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு புத்தா இருக்கிறாங்க. தெத்தி செடி கலெக்ஷன். ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பூ இல்லாமல் இருக்குது. அதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு அந்தளவு வியூ இல்லாத மாதிரி இருக்குது. இது பாருங்கள் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்கு, இந்த ஒயிட் கலர் பூவு. அப்புறம் பவளமல்லி, அரளி, இது கிரேப்ஸ் செடி, ஜெவந்தி செடி, பிச்சி, ஃப்ரூட்ஸில் வந்து மாதுளை, ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள். ஸ்டார் ஃப்ரூட்டெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய செடியாக இருக்குது, பூவோடவே இருக்குது. நம்ம கொண்டு போய் வச்சோடனே நமக்கு காய் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிரும். அப்புறமா இதெல்லாம் டேசி கலெக்ஷன்ஸ் பாருங்கள். டேசி, ஜெவந்தி எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. ஒரு சில செடியில் தான் பூ இருக்குது. அப்புறம் ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு, ரோஸ் இங்கேயுமே இருக்குது. இதெல்லாமே பன்னீர் ரோஸ் தான், பூ இல்லை. அப்புறம் டேசியில் வந்து இது ஒரு வெரைட்டி, பொக்கே மாதிரி வரும் பூவு. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பிச்சி செடி வச்சுருக்காங்க. அடுத்தது மாதுளையில் வந்து கொஞ்சம் பெரிய மாதுளை பாருங்கள், எல்லாம் காயோடவே இருக்குது.
அங்கே ஒரு பெரிய பிளான்ட் அவங்க தரையில் பிளான்ட் பண்ணியிருக்கோம். அங்கே அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக காமிக்கிற ரொம்ப இலை செடி இருக்குது. தென்னை கன்று வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கேயும் கொஞ்சம் நிறைய இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் போர்டு எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்றா ரேட்டு கேட்டு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இவங்கள்ட்ட வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேட் வந்து 30-40 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் பிளான்ஸ் எல்லாமே. இங்கேயும் நிறைய பிச்சி செடி இருக்குது. சப்போட்டா பாருங்கள், பெரிய செடியாக நிறைய காயோடு இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது பிளான்ஸ் வேணும், ரேட்டு தெரியணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த நர்சரியோட போர்டு காமிக்கும் போதே அதில் காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ஸுக்கு ரேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மாமரக்கண்டும் பெரிய பெரிய கண்டாகவே வச்சுருக்காங்க. மாமரக்கண்டுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது நந்தியாவட்ட செடி பாருங்கள். நெல்லிக்காய் செடி நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே எவ்வளோ பிளான்ஸை கடந்து வந்திருக்கோன்னு பாருங்கள். ஆனால் பிளான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்குது. இப்போ இந்த பிளான்ஸு தனித்தனியாக அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இல்லை. ஒரு சில இது செட்டாக வாட்டர் ஆப்பிள், ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்னா ஸ்டார் ஃப்ரூட் அப்படி இருக்குது. ஒரு சில இடத்துல இடம் மாறி மாறி இருக்குது. அப்புறமா வந்து இந்த புஷ் பெப்பர் சொல்லுவோம்ல, அந்த பிளான்ட்டுமே இருக்குது. அதுலேயுமே நிறைய குட்டி குட்டி குட்டியாக நிறைய காயோடு இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய அப்படியே ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது எல்லாமே சேர்ந்து. அப்புறம் இந்த பேப்பர் பூச்செடி, அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இது அரளியில் வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன். அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, இங்கே வந்து தெத்தி செடி, மினி வெரைட்டி நந்தியாவட்ட செடியெல்லாம் இருக்குது. அத்தி செடி வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து நம்ம வந்து அந்த முள் செடியில் பூ பூக்கிற வெரைட்டி. அப்புறம் மணி பிளான்ட்டில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன். அப்புறம் கற்பூரவள்ளி, நவரப்பச்சலைன்னு சொல்லுவோம்ல, இங்கேயுமே நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது, மிக்சிங்கில் இருக்குது. மணி பிளான்ட் கலெக்ஷன், அப்புறம் ஹேங்கிங் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்சிங்கில் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து அரளி செடி, நெல்லி செடி, பப்பாளி செடி, அப்புறம் அத்தியில் வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் அத்தி. இதில் வந்து காய் எதுவுமே இல்லை. அந்த பக்கமும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ள அத்தி செடி இருக்குது. செண்பக பூச்செடி இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அத்தி செடியில் வந்து காய் இருக்குது, 2 காய் இருக்குது. திராட்சை கொடி பெரிய கொடியாக போயிட்டுருக்குது. நம்ம திராட்சை செடி வந்து இங்கே நிறைய சின்ன சின்ன செடிகள் இருக்குது. செண்பக பூச்செடி பாருங்கள். அப்புறம்
லெமன் வைன் பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து டெசர்ட் ரோஸு, பாலைவன ரோஜான்னு சொல்லுவோம்ல அது. அப்புறமா மாடியிலையும் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸு, அப்புறமா அல்லி செடி, பேப்பர் பூச்செடி, அப்படி இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ரோஸு, ஒயிட் கலரு, ரெட் கலரு, பன்னீர் ரோஸு, அப்புறம் 7 days ரோஸு, நாட்டு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க பிளான்ட்ஸ் எல்லாமே. அப்புறமா அல்லி செடி, அப்புறமா அந்த பாசி பாருங்கள், சூப்பராக பக்காவாக நீட்டாக வச்சுருக்காங்க. நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இது வந்து நம்ம நர்சரி விசிட் மாதிரி தெரில. மேலே மாடியில் வந்தோடனே ஏதோ ஒரு மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பூக்கள், அவ்வளோ இதாக இருந்துச்சு. நாட்டு மஞ்சள் ரோஸ் இருக்குது, நிறைய இருக்குது, எல்லாம் நாட்டு வெரைட்டி தான். 7 days ரோஸ்லேயே வந்து பிங்கு, அப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் லைட்டு எல்லோயிஷ் கலர் மாதிரி உள்ளது, அப்படி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் வந்து எல்லாமே வந்து நமக்கு பெரிய பெரிய பாட்டில் தான் இருந்துச்சு. அப்புறமா இந்த பேப்பர் பூச்செடி, அல்லி பூ பூத்துருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு எந்த ஒரு பாட்லேயுமே பூ பூக்கலை, இந்த ஒன்லி தான் பூ பூத்துருந்துச்சு. அவ்வளோதான் மாடியில். அப்புறமா நம்ம கீழே வரும்போது இங்கே பார்த்தா ஒரு பெரிய மாதுளை செடி, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ரெட் கலர் மாதுளை போல் இருக்குது பாருங்கள். காய் வந்து ரெட் கலர்லேயே தான் இருக்குது. நிறைய காய், செடி ஃபுல்லாகவுமே பிஞ்சு பிடிச்சிருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நல்லா பல்காக ஒரு பெரிய அறுவடை பண்ணி எடுக்கலாம். நம்ம நிறைய மாதுளை கிடைக்கும். ரெட் கலர் மாதுளை இருக்குது. இதே சேம் மாதுளை அவங்கக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. பெரிய பிளான்ட்டு, பூ பிஞ்சோடு இருக்குது. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் சின்ன பிளான்ட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இது வந்து நாட்டு வெரைட்டி. இதுவுமே நிறைய காய் இருக்குது. இதே மாதிரி பிளான்ட்டும் சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது, பூ பிஞ்சோடையும் இருக்குது. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.